இதுக்கு திருக்குறள் நான் சொல்றேன். பலனற்று போனாலும் அம்மா சீட்டு போட்டாயா, தூக்கின்னு போயிட்டாயா, நான் மகிழ்ச்சியா இருந்தேன், வாழ்க்கை மாறிடும், நல்லாயிடுவேன் நினைச்சு போனேன். நீ பலனற்று போய் நடுத்தர இருக்கிற, மகிழ்ச்சி இழந்து போயிருக்கிற, சோர்ந்து போவாதீர்கள். இன்னைக்கு ஆண்டவரே உங்களை பலனா நம்பி மகிழ்ச்சியா இருந்து பாருங்கள். அந்த பலன் உங்களை மேல கொண்டு போயிருக்கும். அவன் பலன் அடைந்து காக்கா போல பறந்து, கிளிய போல பறந்து, எப்படி பறப்பானாமா? கழுகு எப்பயுமே கவனிங்க, உயரம் தான் பறக்கும், கீழே பறக்க. அப்படி கீழே வருதுன்னு சொன்னா தான் தேவைக்கு கீழே வரும். கீழே வந்தோடனே ஒட்டிக்காது, மேல எடுத்துன்னு மேல போயிடும். உங்க பலன் சாதாரண பலன் கிடையாதுமா, காண்டாவதுக்கு ஒத்த பலன், கழுகுக்கு ஒத்த பலன், மேல பறக்கிற பலன், முட்டுகிற பலன், குத்துகிற பலன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இந்த மகிழ்ச்சி உங்க ஆவில எப்பயுமே வச்சுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போது உங்க ஜெபத்துக்கு பலன்.